வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபஸ்ட்டு 2 டாபிக்ஸ் பார்த்தாச்சு. தேர்ட் டாபிக் பார்க்கலாம். 1ல் டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம தேர்ட் டாபிக் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். கண்டினியூட்டியோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, கண்டினியூட்டி அப்படின்னா என்னென்னா, எ ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி ப்ரொவைடட் த ஃபாலோயிங் கண்டிஷன் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட். அதாவது என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி, அதாவது எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூவில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா இந்த ஃபாலோயிங் 3 கண்டிஷன்ஸையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்னென்ன 3 கண்டிஷன்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, எஃப் ஆஃப் சி இஸ் டிஃபைன்ட். அதாவது என்னென்னா, எஃப் ஆஃப் சி வந்து ஒரு டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஒரு டிஃபைன்டு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கணும். செகண்ட், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட். அதாவது என்னென்னா, நம்ம லிமிட் எக்ஸோட வேல்யூ வந்து சி சப்ஸ்டியூட் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட ஆன்சர் வந்து ஒரு வேல்யூ கிடைக்கணும், அதாவது இன்ஃபினிட்டி கிடைக்கக்கூடாது. அப்படின்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் கண்டிஷன் என்னென்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த வேல்யூவும் எஃப் ஆஃப் சியோட வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போது இந்த 3 கண்டிஷன்லேயுமே ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைனாலும் இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், எஃப் ஹாஸ் அ டிஸ்கண்டினியூட்டி அட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. ஓகேவா? இப்போது இதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸில் இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அது என்னன்னா, a function f is continuous from the left at c. நம்ம left hand limit right hand limit போன டாபிக் பார்த்தோம், போன வீடியோவில். அதில் சொல்லியிருப்போம் லெஃப்ட் லிமிட்டுக்கு c மைனஸ்ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்போம், ரைட்டுக்கு c ப்ளஸ்ன்னு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்போம். அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் f வந்து கண்டினியூஸ் ஃப்ரம் த லெஃப்ட் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதே மாதிரி ரைட்லேருந்து கண்டினியூஸ் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இதை நம்ம வந்து மக்கப் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து பேசிக் டெஃபினிஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட் கான்செப்ட், ஃபங்க்ஷன் ஆன் அன் இன்டர்வல். ஒரு இன்டர்வலில் ஒரு கொடுத்துருப்பாங்க, ஒரு இன்டர்வல். இங்கே வந்து ஒரு க்ளோஸ்ட் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க a, b. ஸோ இந்த க்ளோஸ்ட் இன்டர்வலில் இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் தானா அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதாவது ப்ரூஃப் பண்ணணும். அப்படின்னா இந்த ஃபாலோயிங் கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வலில் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன 3 கண்டிஷன்ஸ். ஃபஸ்ட்டு கண்டிஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வலில் கண்டினியூஸாக இருக்கணும். கண்டினியூஸ்னால் நம்ம முன்னாடி பார்த்தோம் 3 ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எஃப் வந்து கண்டினியூஸ். அதே மாதிரி எஃப் இஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் த ரைட் ஆஃப் ஏ. இந்த ஏ இன்டர்வல் இருக்குல்ல, ஏலேருந்து ரைட்லேருந்து ஏவோட வேல்யூஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கணும். அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து பியோட வேல்யூஸ் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வலில் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணலாம். அண்ட் கண்டினியூட்டி ஆன் இன்டர்வல் டாபிக்ஸ் பார்த்தோம். அந்த டாபிக்ஸோட பேஸ் பண்ணி வர சம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள், டிட்டர்மைன் வெதர் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கண்டினியூஸ் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கான், இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எஃப் கண்டினியூஸ் அப்படின்னா நமக்கு இந்த 3 ஈக்குவேஷனுமே 3 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, எஃப் ஆஃப் சி இஸ் டிஃபைன்டாக இருக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஃபங்க்ஷன் என்னது, ஜி. எப்போ கண்டினியூஸான்னு கேட்டிருக்கான், எக்ஸ் ஈக்குவல் டு 2. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் ஜி ஆஃப் 2. ஜி ஆஃப் 2 வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 3. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்க முன்னாடியே, ஜி ஆஃப் 2 ஈக்குவல் டு 3 அப்படின்னு. செகண்ட் என்ன கண்டிஷன், லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ், இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆகணும். ஸோ இங்கே லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ 2. இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 பை எக்ஸ் மைனஸ் 2. ஸோ இப்போ நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்ணணும்னா முன்னாடியே சொன்ன மாதிரி டைரெக்டாக இந்த வேல்யூ அப்ளை பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணணும்னா நமக்கு இது எந்த ஃபார்முலாத்தில் இருக்குது, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும், ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 divided by x minus
2. ஸோ இதை கேன்சல் பண்ணுறோம். என்ன வருது? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 2 எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ இனி வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 வரும். 2 + 2 எவ்வளவு? 4. ஸோ இந்த கண்டிஷன் கொடுக்கும்போது நமக்கு 4 கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு வேல்யூ தான். ஸோ இப்போ இது வந்து எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். தேர்ட் கண்டிஷன் லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஸோ இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் தான் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 4 கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் சின்னா என்னது? ஜி ஆஃப் 2. அது என்னது? 3. ஸோ இந்த வேல்யூவும் இந்த வேல்யூவும் சேம் கிடையாதுல்ல. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸும் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. இதில் வந்து 3 வருது, இதுக்கு வந்து என்ன வருது? 4 வருது. நாட் ஈக்குவல் டு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு நமக்கு இதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணலை. இந்த 2 கண்டிஷனுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ என்ன ஆன்சர் வரும்? ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் discontinuous at x equal to 2. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, show that the function f of x is continuous on the interval -3, 3. அதாவது நம்ம முன்னாடி பார்த்தோம்ல கண்டினியூட்டியோட இன்டர்வல், அதை தான் இதில் அப்ளை பண்ணணும். ஒரு இன்டர்வல்வில் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ நம்ம ஒரு இன்டர்வலில் ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் அப்படின்னா 3 கண்டிஷன் சொல்லியிருந்தேன் முன்னாடி, அதுதான் இந்த 3மே. ஸோ இந்த 3மே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த இன்டர்வலில் கண்டினியூஸ் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, லெட் எக்ஸ் ஈக்குவல் டு சி என்று ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வந்து -3, 3 இந்த இன்டர்வலில் இருக்குது நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம் எக்ஸ் ஈக்குவல் டு சி என்ற பாயிண்ட் இந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த எஃப் கண்டினியூஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும்னா நமக்கு என்ன தெரியணும்? லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சின்னு ப்ரூஃப் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இது கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? √9 - x². ஸோ லிமிட் x tends to c √9 - x² equal to என்ன வரும்? இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ இதில் எக்ஸோட வேல்யூ c சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 9 - c². ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை நல்லா பாருங்கள், இதே சேம் தான். பட் எக்ஸுக்கு பதில் என்ன போட்டிருக்காங்க? இங்கே c வந்திருக்கு. ஸோ நம்ம இது எப்படி எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் சின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா எக்ஸுக்கு பதில் நம்ம சி போட்டோம்னா நமக்கு இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ இப்போ இதிலே தெரிஞ்சிச்சு இது வந்து நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுனாலே இது நமக்கு என்னது? ஃபங்க்ஷன் கண்டினியூஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கண்டினியூஸ்க்கு 3 இது சொன்னோம். ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு, செகண்ட் ஒன் இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட்னு சொன்னோம். ஸோ இந்த வேல்யூ எக்ஸிஸ்ட் தான். இதில் ஒரு சிக்கு ஒரு வேல்யூ கிடைச்சதுன்னா நமக்கு வந்து இது ஹோல் நம்பராக தான் கிடைக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷனாக சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. எஃப் ஆஃப் எக்ஸும் முன்னாடி டிஃபைன் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் நமக்கு என்ன ஆகிடுச்சு? சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, f is continuous from the right of a. ஸோ ரைட் ஆஃப் ஏன்னா ஏ இங்கே என்னது? -3. ஸோ ரைட் எப்படி சொன்னேன்னா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு ஏ வந்து இங்கே நமக்கு -3, ரைட்னா என்னது? ப்ளஸ். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சின்னு நம்ம வந்து முன்னாடி பார்த்தோம். ஃப்ரம் த ரைட்னு இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு -3 ப்ளஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துருக்காங்க? 9 - x². ஸோ எக்ஸுக்கு பதில் நம்ம -3 போட்டோம்னா என்ன வரும்? √9 -3 போட்டால் என்ன வரும்? 9² -3 போட்டோன்னா -3² எவ்வளோ வருது? 9 வருது. ஸோ என்ன வரும்? 0. ஸோ இந்த 0வை நம்ம எஃப் ஆஃப் -3ன்னு எழுதலாமா? இப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க என்னது? √9 - x². ஸோ இந்த எக்ஸுக்கு பதில் -3 போட்டால் நமக்கு இங்கே 0 தான் வரும். ஸோ அதனால் நம்ம எஃப் ஆஃப் -3 வந்து 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. -3 போடும்போது எஃப் ஆஃப் ஈக்குவல் டு -3. ஸோ செகண்ட் கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. தேர்ட் கண்டிஷன் என்னது?
f is continuous from the left of b. b na inga 3. So limit x tends to 3 minus தானே நம்ம லெஃப்ட்டுக்கு எழுதுவோம். ஸோ இதில் f of x கண்டுபிடிக்கும் போது limit x tends to 3 minus root of 9 minus x square. ஸோ எக்ஸுக்கு பதில் 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்ன வரும் 3 ஸ்கொயர். ஸோ 9 வரும். ஸோ இது என்ன வரும் 9 minus 9 0 வரும். ஸோ இதை நம்ம f of 3ன்னு எழுதலாம். ஸோ f of x வந்து நமக்கு root of 9 minus x square. எக்ஸுக்கு பதில் 3 போட்டாலும் 9 வரும், 0 தான் வரும். ஸோ அதை f of 3ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை நமக்கு இந்த ஃபங்க்ஷனுமே நமக்கு என்ன ஆச்சு சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 கண்டிஷனையுமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் இஸ் continuous on interval -3, 3. Next topic, properties of a continuous function. இந்த டாப்பிக்கில் நமக்கு நிறைய தியரம்ஸ் வரும். அந்த தியரம் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தியரம் என்ன அப்படின்னா, இஃப் த ஃபங்க்ஷன் f and g are continuous at c, then இந்த எல்லா ஈக்குவேஷன்ஸுமே இதில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ எப்படி அப்படின்னா, 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f and g. ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே cன்ற ஒரு பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த 2 ஃபங்க்ஷனையும் ப்ளஸ் பண்ணி வர ஃபங்க்ஷனும் சியில் தான் கண்டினியூஸாக இருக்கும். 2 ஃபங்க்ஷனையும் மைனஸ் பண்ணி வர ஃபங்க்ஷனும் சியில் தான் கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணாலும் கிடைக்கிற ஃபங்க்ஷன் வந்து இஸ் கண்டினியூஸ் அட் சி. அதே மாதிரி டிவைட் பண்ணாலும் கிடைக்கிற ஃபங்க்ஷன் இஸ் கண்டினியூஸ் அட் சி. ஆனால் அந்த டிவிஷனில் வரும்போது மட்டும் நம்ம லோயர் டினாமினேட்டர் பார்ட்டு 0வாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த ஃபஸ்ட்டு தியரம் ஒன்னோட எக்ஸ்பிளனேஷன். இப்போது நம்ம நெக்ஸ்ட்டு தியரம் பார்க்கலாம். தியரம் 2. ஸோ தியரம் 2ல் ஃபஸ்ட்டு எ பாலினாமியல் இஸ் கண்டினியூஸ் எவ்ரிவேயர். பாலினாமியல்னா என்னது? ஃபஸ்ட்டு பாலினாமியல்னால் நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x + 4. இது வந்து என்னது? ஒரு பாலினாமியல். ஸோ இந்த பாலினாமியல் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே கண்டினியூஸாக இருக்கும். இதுதான் இதோட ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ஒன், ரேஷ்னல் ஃபங்க்ஷன். ரேஷ்னல் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும்? ரேஷ்னல் ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, a minus b by a plus b இப்படி ஒரு டிவைடடில் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம ஒரு ரேஷ்னல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷன் எப்போ கண்டினியூஸ்னா, இந்த டினாமினேட்டர் நமக்கு 0வாக இருக்கக்கூடாது. வேர் டினாமினேட்டர் இஸ் நான் 0. இந்த டினாமினேட்டர் 0வாக இருக்கக்கூடாது. ஸோ இப்படி 0வாக இருந்துச்சுன்னா இது வந்து என்ன ஆயிரும்? டிஸ்கண்டினியூட்டிஸ் ஆயிரும். ஸோ இந்த ரேஷ்னல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கும்போது அதோட டினாமினேட்டர் 0வாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன சொல்கிறாங்க? கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து தியரம் 2. நெக்ஸ்ட்டு தியரம் 3. தியரம் 3 வந்து என்ன அப்படின்னா, கண்டினியூட்டி ஆஃப் காம்போசிஷன்ஸ். அதாவது என்ன அப்படின்னா, இப்போது நமக்கு ஒரு லிமிட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க g of x. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதில் நம்ம c சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு l கிடைக்குது. அண்ட் இஃப் ஃபங்க்ஷன் f இஸ் கண்டினியூஸ், இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அது f. அந்த ஃபங்க்ஷன் வந்து இதோட ஆன்சர் g of x சப்ஸ்டியூட் பண்ணுறோம்ல, அந்த ஆன்சருக்கு கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா தென் லிமிட் x tends to c f of g of x equal to f of l. அதாவது இந்த f of ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த g of x என்ற ஃபங்க்ஷன் வருது. ஈக்குவல் டு f of l. எல்லுன்னா என்னது? நமக்கு இங்கே இருக்குது லிமிட் x tends to c g of x. அதை இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஈக்குவாலிட்டி வந்து இந்த லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு சின்றது பதில் இதில் இருக்க என்ன லிமிட் போட்டாலுமே இந்த ஈக்குவாலிட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஈக்குவாலிட்டி எப்போ ரிமைன்ஸ் வேலிடாக இருக்கும் அப்படின்னா, இந்த லிமிட்டுக்கு பதில் நம்ம லெஃப்ட் லிமிட் யூஸ் பண்ணலாம், ரைட் லிமிட் யூஸ் பண்ணலாம், இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணலாம், மைனஸ் இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணலாம். எந்த லிமிட் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து தியரம் நம்பர் 3. அதாவது என்னென்னா கண்டினியூட்டி ஆஃப் காம்போசிஷன்ஸ். நெக்ஸ்ட் தியரம்
தியரம் 4. இந்த தியரமில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது g, அந்த ஃபங்க்ஷன் ஒரு cன்ற ஒரு பாயிண்டில் கண்டினியூஸாக இருக்குது. இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது f, அது வந்து இந்த g ஆஃப் cயில் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதோட காம்போசிஷன் f ஆஃப் g cயில் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. f ஆஃப் g அது அப்படின்னா என்ன மீனிங்னா, நத்திங் பட் f ஆஃப் g ஆஃப் x. அதாவது g ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை f ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே அப்ளை பண்ண வர்றது தான் இந்த f ஆஃப் ஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து காம்போசிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காம்போசிஷனும் அந்த சியில் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் f இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக இருக்குது. அண்ட் ஃபங்க்ஷன் g இருக்குது, அதுவும் எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா அதோட காம்போசிஷன் நத்திங் பட் f ஆஃப் g ஆஃப் x இருக்குல்ல, அதுவுமே எல்லா இடத்துலையும் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தியரம் இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். இந்த தியரம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக், 2 மார்க்ஸில் கேட்பாங்க. இந்த தியரம் என்னன்னு பார்க்கலாம். இஃப் f is continuous on a closed interval a, b and k is any number between f of a and f of b, then there is at least one number x in the interval a, b such that f of x equal to k. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷன் f இருக்குது, அது வந்து கண்டினியூஸாக இருக்குது எந்த சர்ஃபேஸில், a, bன்ற ஒரு சர்ஃபேஸில். ஸோ கேன்ற ஒரு நம்பர் எடுத்துக்கிறாங்க, அது எதுக்குள்ளே இருக்குது, f ஆஃப் a அண்ட் f ஆஃப் b, இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே ஒரு நம்பர் இருக்குது. அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு நம்பர் இருக்கலாம், அந்த நம்பர் x, அந்த x வந்து எந்த இன்டர்வலில் இருக்கும்னா a, b இருக்கும்போது எதை சாட்டிஸ்ஃபை பண்ணும், f ஆஃப் x ஈக்குவல் டு k. இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, ஒரு கிராஃப் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு கிராஃப் இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் தான் A, இந்த பாயிண்ட் B. ஓகேவா, இதுதான் வந்து B. ஸோ இதை வந்து நம்ம f ஆஃப் ஏன்னு சொல்லுவோம், இதை வந்து f ஆஃப் பின்னு சொல்லுவோம். ஸோ இந்த தியரமில் என்ன சொல்லியிருக்காங்க, கேன்ற ஒரு நம்பர் எதுக்குள்ளே இருக்குது, f ஆஃப் ஏ அண்ட் f ஆஃப் பிக்குள்ளே இருக்குது. ஸோ f ஆஃப் ஏ அண்ட் f ஆஃப் பிக்குள்ளே கேன்ற ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா இந்த வேல்யூக்கு வர அந்த ஃபார்முலா எங்கே மேட்ச் ஆகும், நமக்கு இந்த ஏ அண்ட் பிக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூவில் வரும், அதாவது எக்ஸ். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் நம்பர் எக்ஸ் இந்த இன்டர்வல் ஏ, பி. ஏ, பின்ற இன்டர்வல்குள்ளே ஏதாவது ஒரு நம்பர் எக்ஸ்ன்னு ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே வரும். அப்படி வரும்போது இந்த எக்ஸோட ஃபங்க்ஷன் வந்து எதுவாக இருக்கும், இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏதாவது ஒரு வேல்யூ இருக்குல்ல, அதுவாக இருக்கும். இதோட மீனிங் தான் என்னது, இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். ஒருக்கா கூட சொல்கிறேன். இஃப் f is continuous on a closed surface a, b, then k is any number, ஏதாவது ஒரு நம்பர் between f of a and f of bல இருந்துச்சுன்னா, அப்படின்னா then there is at least one number x in the interval a, b such that f of x equal to k. Last theorem, approximate roots using intermediate value theorem. இந்த தியரமோட எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, if f is continuous on a, b interval and f of a and f of b are non-zero and have opposite signs, then there is at least one solution of the function f of x equal to 0 in interval a, b. அதாவது fன்ற ஒரு ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்குது என்ன இன்டர்வலில், a, bன்ற இன்டர்வலில். ஸோ அதோட f ஆஃப் ஏயும் f ஆஃப் b கண்டுபிடிக்கும் போதும் அந்த ஆன்சர் வந்து ஜீரோவாக இருக்கக்கூடாது, நான் ஜீரோவாக இருக்கணும். அண்ட் ஹேவ் ஆப்போசிட் சைன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா, இதுதான் மெயின் பாயிண்ட். ஆப்போசிட் சைன்ஸாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரெண்டு இன்டர்வலுக்கு இடையில் நமக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சொல்யூஷன்னா நம்ம ரூட்ஸ்ன்னு கூட சொல்லலாம். தெர் இஸ் அ ரூட் இன் த இன்டர்வல் a, b. ஸோ இதுதான் இந்த தியரம். இந்த தியரத்தை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வருது, அது என்னன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இக்குவேஷனோட ரூட் இந்த 1க்கும் 2க்கு இடையில் இருக்குது அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த தியரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, f ஆஃப் ஏவும்
எஃப் ஆஃப் பியும் நான் ஜீரோவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதில் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் ஒன் கண்டுபிடிச்சா என்ன வரும்? 4 × 1 cube minus 6 × 1 square plus 3 × 1 minus 2. ஸோ என்ன வரும்? 4 × 1 cube 4 minus 6 plus 3 minus 2. ஸோ என்ன வரும்? இது வந்து -2 வரும். -2 plus 3 என்ன வரும்? 1. 1 minus 2 எவ்வளோ வரும்? -1. இது வந்து f of 1. ஸோ இது வந்து என்னது நமக்கு இப்போ நான் ஜீரோ வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு f of 2 கண்டுபிடிக்க போகிறோம். f of 2 என்ன வரும்? 4 × 2 cube minus 6 × 2 square plus 3 × 2 minus 2. ஸோ என்ன வரும்? 4 × 8 minus 6 × 4 plus 3 2s are 6 minus 2. ஸோ 32 minus 24 plus 6 minus 2. ஸோ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு 8 வரும் plus 6 minus 2. ஸோ என்ன வருது? 12 வருது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் என்னது? நான் ஜீரோ வேல்யூ. ஸோ எஃப் ஆஃப் 1 இருக்கும்போது -1 இருக்குது, மைனஸில் இருக்குது. எஃப் ஆஃப் 2 இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுது? 12 மாறுது. ஸோ ஒரு வேல்யூ மாறும்போதே நமக்கு மைனஸ்லேருந்து என்ன மாறுது? ப்ளஸ் மாறுது. ஸோ மைனஸ்லேருந்து ப்ளஸ் மாறுச்சு, இல்லைன்னா இங்கே ப்ளஸ் இருந்து இங்கே மைனஸ் மாறுச்சுனாலும் இதில் என்ன அர்த்தம்? தேர் இஸ் அ ஒன் ரூட் இருக்குன்னு அர்த்தம். ஸோ தேர் இஸ் அ ரூட் in between 1 and 2. இதுதான் இந்த தியரமே. இந்த தியரமில் ஃபஸ்ட் நம்ம பார்த்தோன்னா தெரியும், எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் நான் ஜீரோவாக இருக்கணும். ஆப்போசிட் சைன்ஸ் இருந்தால் மட்டும்தான் தேர் இஸ் அட்லீஸ்ட் ஒன் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அந்த இன்டர்வல் a, b, இந்த இன்டர்வல் ரொம்ப முக்கியம். இங்கே இன்டர்வல் கொடுக்கல, 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க, 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதே எக்ஸாம்பிளில் -2, 2 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம -2 எடுக்கணும், -1 எடுக்கணும், 0 எடுக்கணும், 1 எடுக்கணும், 2 எடுக்கணும். இப்படி இந்த வேல்யூஸ் எல்லாம் இந்த ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு இங்கே 0 போட்டால் நமக்கு ப்ளஸ் வேல்யூவில் வருது, 1 போட்டால் மைனஸ் வேல்யூவில் வந்துச்சுன்னா இந்த இடத்துல தான் நமக்கு ப்ளஸ்லேருந்து மைனஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த 0 and 1க்குள்ளே தான் நமக்கு ரூட் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த தியரத்தை பேஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்குது. வரைக்கும் கண்டினியூட்டி டாபிக் பார்த்தோம். இந்த டாப்பிக்கில் அதோட டெஃபினிஷன்ஸ், கண்டினியூட்டியோட டெஃபினிஷன்ஸ் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும். இந்த டாப்பிக்கில் வந்து மெயின்லி தியரம்ஸ் தான் வரும். அந்த தியரம்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டெரிவேட்டிவ்ஸ் டாபிக் பார்ப்போம். இந்த கண்டினியூட்டி டாப்பிக்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.